ஒரு கதை சொல்லவா? பழங்காலகட்டத்தில், அதாவது மன்னர்கள் இந்த மண்ணை ஆட்சி பண்ண காலகட்டத்தில் பெரும்பாலும் அரசாளக்கூடிய தகுதி அப்படிங்கிறது மன்னருக்கு அப்புறம் அவருடைய மூத்த மகனுக்கு தான் கொடுக்கப்படும். ஒருவேளை மூத்த மகன் இறந்து போயிட்டாலோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ ரெண்டாவதா மூணாவதா பிறக்கிறவங்களுக்கு அரசாளக்கூடிய உரிமை கொடுக்கப்படும். சேர சோழ பாண்டிய வரிசையில இந்த பாண்டியர்களுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்திருக்கு. பொதுவா தந்தைக்கு அப்புறம் மூத்த மகனுக்கு தான் அரியணை வழங்கப்படும். ஆனா அவங்க இன்னும் 2-3 விஷயங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணாங்க. அது என்னன்னா கூட்டு ஆட்சி முறை. அதாவது ராஜ்யத்தை பல கிளைகளா பிரிச்சு ஒரு முதன்மை மன்னருக்கு கீழே இளவரசர்களோ பிற குடும்ப உறுப்பினரோ சேர்ந்து ஆட்சி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தந்தையோட முடிவு. அந்த பதவிக்கு யாரு பொருத்தமா இருப்பாங்களோ அவங்க கிட்ட நாட்டை ஒப்படைச்சிருவாரு. இப்படி பண்றதுனால நிறைய வாரிசு போரும் நடந்திருக்கு. இப்படி நடக்கக்கூடிய வாரிசு போர்ல நம்ம ஹிஸ்டரிய தலைகீழ மாத்தின ஒரு கதை தான் குலசேகர பாண்டியனுடைய கதை. 13th செஞ்சுரியில குலசேகர பாண்டியன் மதுரையை ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. முறைப்படி பிறந்தது சுந்தர பாண்டியன், முறையற்ற வகையில பிறந்தது வீரபாண்டியன். குலசேகர பாண்டியனுக்கு அப்புறம் மதுரையை யாரு கட்டி ஆள போறா அப்படிங்கிற பேச்சு வரும் பொழுது வழக்கப்படி சுந்தர பாண்டியனுக்கு தான் அரசனைய கொடுத்திருக்கணும். ஆனா குலசேகர பாண்டியன் மாறா தனக்கு முறையற்ற வகையில பிறந்த வீரபாண்டியனுக்கு அரியணைய கொடுத்துடுறாரு. குலசேகர பாண்டியன் இதை பண்றதுக்கு முக்கியமான காரணம் 1262 இருந்து 1264 வரைக்கும் ஈழப்போர்ல வென்று தங்களுடைய மீன் கொடியை அங்க நிலைநாட்டிட்டு வந்து தன்னுடைய தந்தையை பெருமைப்படுத்தினதுனால வீரபாண்டியனுக்கு அரசனைய கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த பதவியை சுந்தரபாண்டியனுக்கு கொடுக்கிறாரு. ஆனா நாட்கள் போக போக வீரபாண்டியனுடைய ஆளுமை திறமையை கண்டு வீரபாண்டியன் தான் முழு வாரிசு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிடுறாரு. இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருந்த சுந்தரபாண்டியன் ஒரு கட்டத்துல கொதிச்சு எழுந்து தன்னுடைய தந்தையவே கொன்னுடுறாரு. தந்தையை கொன்ன பிறகு அரியணை தனக்கு தான் அப்படின்னு சுந்தரபாண்டியன் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அங்கதான் செம்ம ட்விஸ்ட் நடக்குது. நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? நம்ம தமிழ்நாட்டை நினைச்சு இப்போ வரைக்குமே நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இதே தமிழ் மண்ணை சேர சோழ பாண்டியன் மாதிரியான மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, நார்த் சைட் ஆஃப் இந்தியாவை எத்தனையோ சுல்தான்ஸ் அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருந்தாலும் சவுத் சைட் ஆஃப் இந்தியா, அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால கால் எடுத்தே வைக்க முடியல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒரு காலகட்டத்திலையும் மாறி மாறி ஆட்சி பண்ண இந்த மன்னர்கள்னாலதான். இவங்களுடைய படைபலம், போர்த்திறன், யானைப்படை, குதிரைப்படை, ஆயுதப்படை, கடற்படை, போர் யுக்திகள் எல்லாம் யாராலையுமே கணிக்க முடியாத வகையில இருந்தது. அதுலயும் குறிப்பா சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடுவுல தான் கடும் போட்டி நிலவும். சோழர்களுக்கு எப்படி தஞ்சை அவங்களுடைய தலைநகரமோ அதே மாதிரி பாண்டியர்களுக்கு மதுரை தான் அவங்களுடைய தலைநகரம். 1000 வருடங்களுக்கும் மேல பாண்டியர்கள் மதுரையை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கடல் வணிகத்துல பாண்டியர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். பாண்டியர்கள் மதுரை தமிழ் இலக்கியத்துல மையமா இருந்தாங்க. சங்க காலத்துல தமிழ் வளர்ச்சிக்கு பாண்டியர்கள் மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கிறாங்க. பாண்டியர்களுடைய காலகட்டத்துல தான் மதுரையுடைய அடையாளமா இருக்கப்படுற மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டுச்சு. பெரிய பெரிய கற்களை யானைகள் மூலியமா கொண்டு வந்து பெரிய பெரிய கோபுரங்கள், ஆயிரக்கணக்கான சிலைகள் புராண கதைகளோட கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் பாண்டியர்களால கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஆனா இதே பாண்டியர்களால தான் ஒரு காலகட்டத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பயங்கரமா சேதமடைஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1270 ADல இருந்து 1310 AD வரைக்கும், அதாவது 13th செஞ்சுரியில மதுரையை ரொம்பவே சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்தது குலசேகர பாண்டியன். காலகட்டத்துல மதுரையை ஆண்ட பொழுது புகழுடைய உச்சியில அவரு இருந்த சமயம். அப்போ மார்க்கோ போலோ அப்படின்னு ஒரு இட்டாலியன் டிராவலர் மதுரையை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. மதுரையை சுத்தி பார்த்தது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் ஆட்சி பண்ற விதத்தை பார்த்து ரொம்பவே பூரிச்சு போயிருக்கிறாங்க. தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறாங்க அப்படிங்கறத பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அவருடைய புக்லயும் அவர் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பாண்டியர்களுடைய ஆட்சியில ரொம்பவே செல்வ செழிப்பா சொர்க்க பூமியா இருந்துச்சு மதுரை. என்னதான் படைபலம், வீரம், ஆளுமைன்னு சொல்லிட்டு அந்நியர்களை உள்ள விடாத அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ள நடந்த ஒரு சின்ன பிரச்சனையால
மொத்த மதுரையும் சுல்தானோட கைகளுக்கு போகுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் குலசேகரன் பாண்டியன் எடுத்த ஒரு சின்ன முடிவுனால. ஓகே, இப்போ பேக் டு தி குலசேகர பாண்டியன் ஸ்டோரி. முறைப்படி பிறந்த தன்னை விட்டுட்டு எப்படி முறையற்ற வகையில பிறந்த வீரபாண்டியனுக்கு அரியணையை கொடுப்பாரு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட சுந்தரபாண்டியன் தந்தையே வெட்டி கொன்னுடுறாரு. அப்படியும் அவருக்கு அரியணை கிடைக்கல. ஏன்னா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. அந்த போர்ல வெற்றி அடைஞ்சு அரசனைய தக்க வச்சுக்கிறாரு. ரொம்பவே கோவமடைஞ்ச சுந்தரபாண்டியன் நேரா கிளம்பி டெல்லிக்கு போறாரு. அங்க எப்படா இதுக்கான நேரம் வரும், தென்னிந்தியாக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா காத்துட்டு இருந்த அலாவுதீன் கில்ஜி கிட்ட உதவி கேட்டு போயிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்ட அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டட் ஜெனரலான மாலிக் கஃபூரை ஒரு பெரிய படையோட மதுரையை நோக்கி அனுப்பியிருக்கிறாரு. 1311 பெரிய படையோட மதுரைக்குள்ள நுழைஞ்ச மாலிக் கஃபூர் வீரபாண்டியனை தோக்கடிக்கிறாரு. நமக்காக தான் மதுரையில வந்து சுல்தான்ஸ் போராடுறாங்க, கண்டிப்பா மதுரை இனி ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சுந்தரபாண்டியன் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவரை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு மதுரையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சுல்தான்ஸ். மதுரையை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்த அடுத்த செகண்ட் கொடூரமான மதவெறி தாக்குதலை நடத்துறாங்க. இருக்கிற எல்லா கோவிலையும் அடிச்சு சேதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில பயங்கரமா சேதப்படுத்தி இருக்காங்க. கோவில்ல இருக்கிற சிலைகளையும் கோவிலையும் பாதுகாக்க வந்த மக்களை எல்லாரையுமே கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம கொண்டு குவிச்சிருக்காங்க. நம்ம ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட்ஸ் படி நார்த்தை சேர்ந்த ஆர்மி நம்மளுடைய தமிழ் மண்ணை முதல்ல புடிச்ச சம்பவம் இதுதான். மாலிக் கஃபூருடைய ஆர்மி மதுரையில இருந்து கிளம்பும் பொழுது 312 யானைகள் 2000க்கும் மேல குதிரைகள்ல பொன் பொருள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிருக்காங்க. இதுல கோவில்கள்ல இருந்து மட்டும் 10 கோடி கிட்ட தங்க நாணயங்களை கொண்டு போயிருந்திருக்காங்க. இப்படி 1311 ஆரம்பிச்சு 1323 1370 வரைக்கும் கிட்டத்தட்ட 47 வருஷங்கள் கிட்ட சுல்தானுடைய கண்ட்ரோல்ல தான் நம்மளுடைய மதுரை இருந்திருக்கு. 1311 மாலிக் கஃபூர், 1314 டெல்லி ஆர்மி மதுரையை அட்டாக் பண்ணாங்க. 1323 முகமது பின், 1335 ஜலாலுதீன் ஹசான், அலாவுதீன் உதாஜி, கியாசுதீன் முகமதுன்னு சொல்லி இந்த 48 வருஷத்துல சுல்தான்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மக்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில இருக்கக்கூடிய முக்காவாசி கோவில்களை அழிச்சிருக்காங்க. அண்ட் மதுரை கோவில்கள்ல இருந்த எக்கச்சக்கமான செல்வங்களை கொள்ளடிச்சிட்டு போயிருந்திருக்காங்க. இப்படி நம்ம மதுரையோட நிலைமை சுல்தான்ஸோட ஆட்சிக்கு கீழே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கும் பொழுது விஜயநகர ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னரான வீரகுமார காப்பனாக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ரொம்ப அழகா லட்சணமான இளம் வயசு ஒரு பொண்ணு வந்து எப்படியாவது என் மதுரையை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கா. இந்த கனவை கண்டு எழுந்த வீரகுமாரன் தான் கனவுல வந்தது வேற யாரும் கிடையாது, மதுரை மீனாட்சி அம்மன் தான் அப்படிங்கறத உணர்ந்தவரு அடுத்த செகண்டே தன்னுடைய படையோட கிளம்பி மதுரையை நோக்கி போறாரு. 1378 லாஸ்ட் சுல்தானான அலாவுதீன் சிக்கந்தர் ஷாவை கொன்னு மதுரைய விஜயநகர் ஆட்சிக்கு கீழே கொண்டு வராரு. கொண்டு வந்த கையோட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில புதுப்பிச்சு அங்க பூஜையும் பண்றாரு. சுல்தான்ஸ் மதுரைய ஆண்ட காலகட்டத்துல நம்மளுடைய மதுரை பயங்கரமா சேதமாயிடுச்சு. மதுரையும் மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலும் மற்ற கோவில்களும் திரும்பி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் கிட்ட ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உள்நாட்டுல நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்குன்னு. ஆனா நம்ம சொந்த மதுரை மக்களே இந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது உள்நாட்டுல வர பிரச்சனைய உள்நாட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு சென்ட்ரல்ல தான் பவர் இருக்கு, அங்க நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு வச்சுக்கோ, எப்படா வாய்ப்பு கிடைக்கும் உள்ள புகுந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களை உள்ள விட்டோம் சுந்தர பாண்டியனை மாதிரி மொத்தமா தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். கரெக்ட். இது 13th செஞ்சுரிக்கு மட்டும் இல்ல, இப்போ நம்மளுடைய 21st செஞ்சுரிக்கும் பொருந்தும். ஒரு சின்ன பஞ்சாயத்து தானே அப்படின்னு நம்ம யாரையாவது நம்பி உள்ள விட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம மதுரைக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஏற்படும். ஒரு தப்பான மூவ் நம்ம மொத்த தமிழ்நாடையுமே காலி பண்ணிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.